அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடமரணம் பலம் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் கொடுக்கும் பொழுது அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நாளிகை வினாளிகை அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக புத்தகத்தை வந்து குறிப்புகள் இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்தோன்னே பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லை? நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து இப்போ நம்ம பதிவிட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தில் நம்ம ஏன் திருத்தம் செய்ய தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான பதிவாகவும் இது இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? பொதுவாக ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அதை வந்து பிறந்த நேரத்தை வந்து அவங்க எப்படி கணக்கெடுத்துருப்பாங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயாதி நாளிகை அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை ரவி அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை பகலவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்படின்னா சூரியனுடைய திருநாமங்களை வந்து பல்வேறு விதமாக பெருமைப்படுத்தி போட்டிருப்பாங்க, சரிங்களா? சூரிய உதயாதி நாளிகை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கும். அதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தசாபுத்திக்கும் நாளிகை கணக்கில் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, நட்சத்திரத்திற்கும் நாளிகை கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து மேலேருந்து படிச்சுட்டு வரணும். வரும் பொழுது ஜனன உதயாதி நாளிகை அப்படிங்கிற வரும். இந்த பாயிண்டை மட்டும் நம்ம குறிப்பாக எடுத்துக்கணும், சரிங்களா? அது போல இது ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பையன் பிறந்திருக்கிறாப்புல 4/11/2004 அவனுடைய ஜாதக நோட்டில் 44 நாளிகை 22 வினாளிகையில் அந்த பையன் பிறந்ததாக குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? நம்ம இப்போ வந்து இது வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய ஆசிரியர் உயர்திரு தோழமூர்த்தி ஐயாவும் மூத்த குருமாரும் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு வினாளிகை அப்படிங்கிறது, அதாவது நம்ம வந்து வினாளிகை அப்படின்னு எடுத்தோம்னா நொடி அப்படின்னு வரும், 24 நொடிகள் அப்படின்னு வரும். ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுதான் சார்ட்டு. அப்போனா 0024 அப்படிங்கிற ஒரு நாளிகை. ரெண்டாவது நாளிகை அப்படின்னா 24 24 கூட்டினா 48. மூணாவது அப்படின்னா இந்த 48 கூட இன்னொரு 24 கூட்டணும். அப்படி கூட்டும் பொழுது அது என்னவா வரும் அப்படின்னா 12 72 வரும். 60 கழிச்சுக்கணும் அப்படின்னா 1 12 வரும். அதாவது இந்த மூன்றாவது கட்டத்தை பாருங்க. அதாவது இப்போ வந்து நாளிகை கணக்கு பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். இரண்டாவது நாளிகை அப்படிங்கிறது இந்த 24 இன்னொரு 24 கூட்டுறோம் 48. மூணாவது நாளிகை அப்படிங்கிறது இந்த நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, 48 இன்னொரு 24 கூட்டணும். அப்படி கூட்டும் பொழுது 72 வரும், சரிங்களா? இதுல வந்து 60 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 12 அப்படின்னு வரும். இந்த 60 1 மணி நேரம் 12 நிமிஷம். இப்படி நம்ம என்ன பண்றோம்னா 60 நாளைய, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதிச்சதுல இருந்து மறுநாள் சூரிய உதய வரைக்கும் 60 நாளிகைகள் கொண்டு வந்து ஒரு நாள். அப்படின்னால ஒரு நாளைக்கு நம்ம ஆங்கில கணக்குல 24 மணி நேரம் கொண்டு வருவோம். அப்படி இருக்கனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கணும், நம்மளாவே மேனுவாவே போட்டுக்கலாம். இதை வந்து இல்லை ஒரு சார்ட் எடுக்காம எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு வந்து போர்டில் வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன், சரிங்களா? கடைசி எட்ஜில் காமிக்கிறேன். கடைசியில் ஒரு 10 வினாடிகள் ஓடும்படியா நான் வந்து உங்களுக்கு அதை வடிவமைச்சு தர்றேன், சரிங்களா? அப்போனா இந்த குறிப்புல வந்து நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த அன்னைக்கு தேதிக்கு 4/11/2004 சூரிய உதயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 6:14 ஏன்னா இது வந்து ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்க. நவம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து ஐப்பசி மாதம். சூரியன் வந்து நீச வீட்டில் இருக்கிறாரு, அதாவது நம்மள துலாம் வீட்டில் இருக்கிறாரு. யார் ஒருவருக்கு சூரியன் அப்படிங்கிறது இந்த துலாம் வீட்டில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி யார் ஒருவருக்கு சூரியன் அப்படிங்கிறவர் இந்த பங்குனி மாசத்துல பிறந்திருக்காங்களோ, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செய்யணும் அப்படின்னா திதி திறப்பாங்கள் சரியான முறை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் பொதுமத்தையா சொல்லுவாங்க, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. துலாம் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கிறாங்களோ, மீனம் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கிறாங்களோ, அது போக சூரியன் ராகு கேது கூட இணைஞ்சிருக்கிறவங்களும் கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கான திதி திறப்பம் வந்து சரியான முறை வந்து கொடுத்து கொண்டே வர வேண்டும். முக்கியமாக இப்போ வந்து நம்ம வந்து தை அமாவாசை காலங்கள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு 2 நாள் அமாவாசை வரப்போகுது. அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பா நம்மள திடீர் கொடுக்குற ஒரு கடமையா வச்சுக்கிடணும், சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், முதல்ல எடுத்தனையும் 4/11/2004 அப்படிங்கிற தேதி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சூரிய உதயத்தை எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா 6:14 இருக்கு. என்னுடைய போன் ஆப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு வந்து என்னுடைய போன் ஆப் வந்து நான் வச்சிருக்கேன், சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால அன்னைக்கு தேதிக்கு சூரிய உதயம் 6:14 நான் எடுத்துக்கிட்டேன்,
சரிங்களா, ஒரு உதயாவந்துக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44 நாளிகையில இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்பனா 44ங்கிற சாட்டுக்கு நம்ம எங்க வந்தோமா, இந்த வந்துருது 17 மணி நேரம். அதாவது இது வந்து மணி, இது நிமிடம். 17 மணி நேரம் 36 நிமிஷம். சரிங்களா, அதை வந்து நமக்கு குறிக்கிறோம். அதுக்கப்புறம் 22 வினாளிகை இந்த இருக்கு. சரிங்களா, 22 வினாளின்னு வரும்பொழுது இதே சார்ட்டை தான், நம்ம ஒன்றும் மாற்ற தேவையில்லை. ஆனா இதை வந்து வினாளிகன்னு எடுத்தா இதை வந்து நிமிடமாகவும் இதை வந்து நொடியாகவும் எடுத்துக்கணும். அதாவது நாளிகையை மாற்றும் பொழுது மணி நிமிடம்னு எடுக்கிறோம், வினாளிகையை மாற்றும் பொழுது இதை நிமிடமாகவும் இதை நொடியாகவும் எடுக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 22 வினாளிகை அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா, 22 எங்க இருக்கு, இந்த இருக்கு. சரிங்களா, அப்புறம் பாருங்க, 8 நிமிடங்கள் 48 நொடிகள் இருக்கு. 12 நொடிகள் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால ஒரு கணக்கு பண்ணி 9ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, நல்லா பாருங்க, 8 நிமிடம் 48 நொடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வினாடியை வந்து நம்ம வந்து நொடியா மாற்ற போறோம். சரிங்களா, நிமிடங்களாக மாற்ற போறோம், செகண்ட்ஸாக மாற்ற போறோம். சரிங்களா, பொதுவாக 60 செகண்டுங்கிற வந்து நமக்கு வந்து ஒரு நிமிடம் ஆடும். இங்க வந்து 8:48 இருக்கு. சரிங்களா, ஆனால் நம்ம என்ன செய்யறோம், ஒரு அனுமானமாக 9 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கிறதுனால இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, இது மொத்தத்துக்கு நம்ம கூட்டும் பொழுது 23:59 வருது. சரிங்களா, அப்பனா இந்த பையன் எத்தனை மணிக்கு பிறந்திருக்காங்க அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நள்ளிரவு 11:59 பிறந்திருக்கிறாரு. அதாவது 4 மணி, அதாவது 4/11/2004 நள்ளிரவுல, சரிங்களா, 23:59 வருது. அதாவது 5ஆம் தேதி பிறக்கிறப்ப முன்னாடி பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கணக்கு வருது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் நேர திருத்தம் பண்ணோம் அப்படின்னு வரப்ப, இது வந்து என்னுடைய போன் ஆப்ல பெங்களூர் டயத்துக்கு வச்சிருப்பேன். ஆனா இந்த குழந்தை பிறந்தது எங்க பிறந்தாங்க அப்படின்னா, சிவகாசியில பிறந்திருக்காங்க. அப்பனா அன்னைக்கு தேதிக்கு சிவகாசியில உள்ள நேரங்கள் சூரிய உதயம் அப்படின்னு பார்த்தா 6:09 வருது. இது எப்ப நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த பல டேட்டா ஆஃப் பர்த்தையும் இந்த நேரத்தையும் நம்ம ஜாதகத்துல ஃபீட் பண்ணும் பொழுதுதான் 6:09 சூரியன் சிவகாசியில உதயமாயிருக்காருன்னு வருது. அப்படி இருக்கிறனாலே பாத்தீங்கன்னா இங்க 6:14க்கும் இங்க 6:09க்குமான வித்தியாசமே 5 நிமிடங்கள் வந்துடுது. அப்படி இருக்கிறனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அனைவருடைய நேரத்தை நம்ம ஜாதகத்துல ஃபீட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபீட் பண்ண உடனே ஏன் நேர திருத்தத்துக்கு ஒரு சில விவரங்கள் நம்ம கேட்கணும் அப்படின்னா, இதுல போய் மாட்டிக்கிட்டு பாத்தீங்களா, ஜாதகம் எழுதும் பொழுது அவங்க கைவசம் இருக்கிற இப்ப சென்னை, பெங்களூரு, சேலம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனா நம்ம ஆப்ல ப்ரிடிஷன் பண்ணும் பொழுது துல்லியமாக வருவதற்காக அவங்க பிறந்த ஊரை போடணும், பிறந்த மாவட்டத்தை போடணும். அப்படி இருக்கிறதுனால அதுல சின்ன வேரியேஷன் வருது. அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா 6:14, இங்க 6:09, 5 நிமிஷம் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, திரும்ப நம்ம நேரத்தை பண்ணிக்கணும். எப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வாங்கும் பொழுது நம்ம வந்து நேரத்தை தான் பண்றோம். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிறப்ப நான் பக்கத்துல நான் இருந்தேன், இல்லை அழுகிற பார்த்தேனே, எல்லா விஷயம் நாங்கள் பண்ணோம், இப்போ ஏன் நேரத்தை தான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வேரியேஷன் வருது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சுய பிறந்த ஊருக்கான சூரிய உதயத்தை ஆப்ல அக்யூரேட்டா எடுக்கும் பொழுது நேரத்திற்கு ஆட்படுது அப்படின்னு உணரும். அப்படின்னா எதை பார்த்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. என்ன காரணம்னா, சூரியன் உதயாதி நாளிகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த 60 நாளிகைக்குமான ஒரு டேபிள் நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை கூகுள் டிரைவரோட இங்க வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன், ஒரு மேனுவல் எழுதப்பட்டதை. அதை நீங்க கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய கூகுள் டிரைவ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நோட்ல ஒரு பக்கமா இதே மாதிரி நம்மளாமே கைட்டு மேனுவலா ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதை பார்த்து கூட எழுதிக்கலாம். நம்ம எதுவும் அவசரப்பட தேவையில்லை. கூட்டத்தானே போறோம், கூட்டி அதை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அச்சலக்கண பத்தி ஜோட முறை அப்படின்னு எதையுமே ஒரு இடைக்கு 2 தடவை மாறி மாறி ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு அந்த அறிவுத்திறன் கூடும் அப்படிங்கிறது உணரும். எப்படி ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, முதல்ல சைக்கிள் ஓட்டப்போ மெதுவாக ஓட்டுது, போக போக வேகமாக ஓட்டுதுல, அது போல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, நீச்சல் அடிக்கும் பொழுது தகப்பனுடைய கை பொருளை அடிச்சு பழகுது, கொஞ்சம் அதாவே அப்புறம் கையை காலை ஆட்டுது, அப்புறம் நல்லா ஸ்விம் பண்ணுதுல்ல, அது போல நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல நாளைய கணக்கை கொடுத்தாங்க அப்புறம் நமக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அற்புத ஜோட முறை, நம்மளுக்கு நம்மளே தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை அப்படியாது ஏஎல்பி அச்சலக்ன பദ്ധதி ஜோடம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.